ஃப்ரெண்ட்ஸ், டுடே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக சென்னையில் நடந்த ஒரு கூட்டம், தமிழக அரசு சார்பாக ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 3 மாநில முதலமைச்சர்கள் 7 மாநில பிரதிநிதிகள் கலந்துக்கிட்ட அந்த கூட்டத்தை பற்றி என்ன நடந்துச்சு, எதுக்காக அந்த கூட்டம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் மேலே விமர்சனத்தை அதை பற்றி பார்ப்போம். நாகரிகமான அரசியலாக எந்த மாதிரி அரசியல் போயிட்டுருக்கு, விஜய் அவர்கள்ட்ட எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீலிமிட்டேஷன் சொல்ல போகிற இந்த தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 543 சீட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2026 படி மக்கள் தொகை பின்னாடி 1970 காலகட்டத்தில் இருந்து இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கு தகுந்தாப்பில் இந்த தொகுதிகள் மறுசீரமைப்படும் சொல்கிறாங்க. அப்படி படுறப்ப தென் மாநிலங்கள் நம்ம சவுத் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நார்த்தோட சவுத்தில் பாப்புலேஷன் கம்மி, இதில் பிரதிநிதித்துவம் கம்மியாகும். ஸோ இந்த பிரதிநிதித்துவம் கம்மியாகிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த வலிமை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத டிஎம்கே தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தாங்க. எல்லா கட்சியும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டாண்டில் தான் இந்த இதில் இருக்காங்க. இதுக்கு தென் மாநில மற்ற மாநிலங்களும் சரி, அதே சேம் பஞ்சாப்லேருந்து சரி, ஒடிசாவிலேருந்து நவீன் பண்ணுறாங்க அவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த எதிர்கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. பாப்புலேஷன் மட்டும் வச்சு இது பண்ணக்கூடாது, விகிதாச்சாரியத்தை வச்சு தான் பண்ணணும். ஏன்னா அதுக்கு அப்படின்னா தான் இது ஒரு அதிகாரத்தை இருக்கும். மணிப்பூருக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்காது, அவங்க நிறையா தொகுதிகள் இல்லை, அதனால தான் அந்த ஸ்டேட் முக்கியத்துவம் கொடுக்கல. அதே நிலைமை எல்லா ஸ்டேட்டுக்கும் ஏற்படும். ஸோ இந்த விகிதாச்சார அடிப்படையில் தான் இந்த எம்பி சீட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த மறுசீரமைப்பை நிறுத்தி வைக்க சொல்லி இந்த ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இந்த இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இது ஃபஸ்ட்டு நடந்துருச்சு சென்னையில், செகண்ட் ஒரு ஹைதராபாத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஓவராலாக மக்களோட முடிவு இதாக இருக்குது. பாப்புலேஷன் தகுந்தாப்பில் அப்டேட் பண்ணால் கம்பேரிட்டிவ்லி நார்த்துக்கு தான் அதிகமாக போகும், சவுத்துக்கு கம்மியாக வரும். அது இல்லாமல் ஒரு விகிதாச்சார அடிப்படையிலையா நார்த் சவுத் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதா மக்களோட கருத்தாக இருக்குது. நம்மளோட கருத்தும் அதுதான் இருக்குது. செகண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 1 வீக்காக ரொம்ப போயிட்டு இருந்தது, சோசியல் மீடியாவில் இருக்கும், அதிக அளவில் போயிட்டு இருந்தது. அண்ணாமலை அவர்களோட அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் டாஸ்மாக் முறைகேடு சம்மந்தமாக எல்லா கட்சியும் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி மினிமம் அதுக்கு மேலே முறைகேடு நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறப்ப அந்த விஷயத்தில் ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்குறப்ப விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. தாவேக சார்பாக பார்த்தீங்கன்னா புஷியானந்த் அவர் பேர்லேயும் அறிக்கை விட்டுருக்காங்க. இவங்க நாடகம் ஆடுறாங்க, 2 பேர் சேர்ந்துட்டு டிஎம்கேயும் பிஜேபியும் பார்த்தீங்கன்னா நாடகம் ஆடுறாங்க, ஆக்ஷன் எடுக்காமல் இவங்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க, அந்த டோனில் அந்த அறிக்கையை சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பதிலுக்கு வெறுத்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியாலஜியில் கருத்தியல் ரீதியாக பேசியிருக்கலாம். தனிப்பட்ட தாக்குதலாக பேசியிருந்தாரு. திரும்பி அழுத்தி நடிகைகள் இடுப்புக்கில்றது அந்த மாதிரி சொல்கிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்பு கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? அந்த மாதிரி வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அநாகரிகமான வார்த்தைகள். அது தொடர்ந்து யூஸ் பண்ணாங்க. என்ன ஒரு படித்தவர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் மதிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் புதுசாக இருந்துச்சு. இவர் மாநில தலைவரானதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தாங்க இவர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் போலக்கு, பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. இவர் ஒரு படித்தவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இப்போ லண்டன்லாம் கூட படிச்சுட்டு வந்திருக்காரு, இவர் நல்ல ஒரு அரசியல் பண்ணுவார்னு சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அப்படி இருக்க சமயத்தில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் யாரை பற்றியும் தாக்கி பேச விரும்பல அப்படிங்கிற மாநாட்டிலேயே சொல்லியிருப்பாங்க. இந்த அளவுக்குமே பார்த்தீங்கன்னா டீசெண்டான அப்ரோச், டீசெண்டான அட்டாக், ஒரு நாகரிகமான அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற வந்துட்டு இருக்கவர அந்த நபரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தரக்குறைவா அவங்க தொழிலை வச்சு அடிக்கிறது. இதே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் நடந்திருக்கு, ஜெயலலிதா அவர்கள் வச்சு நடந்திருக்கு. அவங்க கருத்து சொன்னால் அந்த கருத்துக்கு கருத்து சொல்லாமல் தனிப்பட்ட முறையில் பர்சனல் அட்டாக் பண்ணுறது. பர்சனல் அட்டாக், தனிநபர் தாக்குதல் பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் யாருமே ஏற்றுக்க முடியாது. அது இந்த காலத்து அரசியல் இப்படி அளவுடைய அரசியல் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு 4 பேர் ஃபயர் விடலாம். பட் அது ஒரு அநாகரிகமான அரசியல். அது எப்பயுமே சப்போர்ட் பண்ணக்கூடாது. மக்கள் அதுக்கு புறந்தள்ளிட்டே இருப்பாங்க. மக்கள் எல்லாத்தையும் கவனிப்பாங்க. இவ்வளோ பெரிய நடிகரை போய் ஒரு உச்ச நடிகர், எல்லாத்தையும் பிடிச்ச நடிகர், அவங்க ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ ஒரு நிறைய பேருக்கு பிடிச்ச நடிகர், ஒரு 30 வருஷமாக மகிழ்ச்சிட்டு இருக்க ஒரு என்டர்டைனர் நடிகரை அவரை போய் நீங்கள் ஒரு தொழிலை வச்சு கிண்டல் பண்ணுறது. இதே வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் இருக்க பவன் கல்யாணை பற்றி பேசுவீங்களா? நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்பு கிள்ளிக்கிட்டு உங்க கட்சியிலே இருக்க சரத்குமார் அவர்களை பற்றி கேட்பீங்களா? இந்த மாதிரி எல்லாம் கேள்வியெல்லாம் வருது. 50 வயசுல அரசியல் வரணும்னு இருக்கா அவங்களுக்கு? 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? 30 வயசு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அதே கேள்வி 30 வயசு நீங்கள் என்ன பண்ணாங்க? நீங்கள் படித்து முடிச்சுன்னு அரசியல் வந்திருக்காங்க. அவர் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது தனியாக அவங்க கொள்கை பரப்பு சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த டயத்துலேருந்தே அவர் மக்கள்கிட்ட நின்றுருக்காரு.
நம்மளும் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா விமர்சனமே விஜய் மேலே வைக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம். அவர்களை கொள்கை ரீதியாக அவங்களுக்கு செயல்பட்ட திட்டத்தை ஒரு அறிக்கை விட்டுருக்கனா இது தப்பு தவறு, இது வந்து மாற்றி சொல்கிறீங்க, இருமொழி கொள்கை வேறு முன்மொழி கொள்கை தான் முக்கியம் அப்படிங்கிற உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் அறிக்கை சொல்லலாம், அதுக்கு பதில் சொல்லலாம். அதை விட்டு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்ணுறது இதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆல்ரெடி விஜய் அவர்கள் மையமாக இந்த 2026 தேர்தல் போயிட்டுருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து டிஎம்கேக்கு ஒரு வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், புதுசாக வந்திருக்கு விஜய் அவர்கள் வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அதிகமாக இருந்ததுக்கு. இன்னுமே அவர் வந்து ஆல்ரெடி வந்து பொலிட்டிக்கல் எனிமி ஐடியாலஜிக்கு எனிமின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் இந்த 2 கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா இவரை வந்து வெறுக்கிறது ஆன்லைன்லேயும் சரி நேர்லேயும் ரொம்ப அதிகமாக விஜய் அவர்களை வெறுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு 11 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயே இருக்குது. எப்பயுமே வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னும் வந்து அந்த இன்னும் வந்து அந்த ஃபுல்ஃபில்லாக வடநாட்டில் மாதிரி வர முடியல. அது நிறையா பேரியர்ஸ் இருக்குது. அதில் மெயின் பேரியர்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அவதூறாக பேசுறது, அவரை மதத்துக்கு எதிராக பேசுறது, இந்த மாதிரி இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இருக்குது. ப்ளஸ் டிஎம்கே கேட்க வேணா ஒரு 4 வருஷத்தில் பயங்கரமான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இப்போ 2 பேருக்குமே மக்கள் ஒரு மாற்றாக இருக்கிறப்ப இவங்க 2 பேர் எதிர்க்கிறப்ப விஜய்க்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 25 நாள் 26 நாளில் களத்துக்கு வரப்போகிறான்னு சொல்கிறாங்க. நிறைய மக்களை சந்தித்து அவர்கள் இன்னும் தெளிவாக அவரோட கொள்கைகளும் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லி மக்களுக்கு ஒரு மாற்றாக ஒரு தைரியமான நம்பிக்கையோடு விஜய் அவர்கள் தொடர்ந்து அரசியல் களம் காண்டா நிச்சயமாக 2026 வெற்றி பெறலாம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.